29 டிசம்பர் 2024 கிறிஸ்து பிறப்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, இன்று திருக்குடும்ப பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபை குடும்பங்களில் கடவுளின் பிரசன்னம் மிளிர 1893 ஆண்டு திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களால் நிறுவப்பட்டது. பிறந்த இயேசுபாலன் நம் குடும்பங்களின் இதயமாக இருக்கிறார். அவர் பெயரால் நாம் மீட்படைந்துள்ளோம். இந்த மீட்பினை நாம் உணர இன்றைய இறை வார்த்தை நமது வாழ்வை சற்று அன்போடு, கனிவோடு, இரக்கத்தோடு வாழ கற்பிக்கின்றது. விவிலியத்தில் நாம் பல குடும்பங்களை பார்த்திருப்போம். ஆதாம், ஏவாள், காயின், ஆபேல், ஆபிரகாம், சாரா, ஈசா, நோவா, எல்கானா, அன்னா, சாமுவேல், செக்கரியா, யோபுவின் குடும்பத்தினர் மற்றும் பலர். இவர்கள் அனைவரும் தங்கள் பிள்ளைகளுக்கு ஆகச்சிறந்த பள்ளிக்கூடமாக அமைந்திருக்க வேண்டும். இல்லற வாழ்வில் திரு குடும்ப ஆன்மீகம் மிளிர என்னாலும் நாம் ஜெபிப்போம். ஏனெனில் மரியாளின் பணிவும் யோசேப்பின் வழிநடத்துதலும் 12 வயது சிறுவன் இயேசுவுக்கு மிகப்பெரிய மாதிரியாக அமைந்திருந்தது. இன்றைய முதல் வாசகம் பெற்றோர் பால் உள்ள கடமைகளை சீராக்கின் ஞானம் 3ஆம் அதிகாரம் 2 முதல் 14 வரை விவரிக்கின்றது. மதிப்பளியுங்கள். உங்கள் தந்தைக்கு, தாய்க்கு, பிள்ளைகளுக்கு மதிப்பளியுங்கள். அது ஆண்டவருக்கு மதிப்பளிப்பதாக மாறும். ஏனெனில் ஆண்டவர் தன் உருவிலும் சாயலிலும் நம்மை படைத்துள்ளார். கடவுளை நம் குடும்ப உறுப்பினர்களிடம் கண்டு மகிழ்வோம். அவர்கள் அறிவாற்றல் குறைந்தாலும் பொறுமையை கடைபிடிப்போம். அது நமக்கு கழுவாயாக மாறிவிடும் என்று உரைக்கின்றது இன்றைய முதல் வாசகம். இயேசு இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வாசிக்க கேட்டதைப் போல தந்தையின் அலுவலில் இருந்தபோதும் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து நாசரேத்தில் வாழ்ந்த குடும்பத்திற்கு பணிந்து நடந்தார். சில சமயம் பெற்றோருக்கு இத்தலைமுறை குழந்தைகளின் போக்கு, அவர்களின் இயல்பு புதிராக உள்ளது. அவர்களை புரிந்து கொள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. அப்பொழுது சற்று மரியாளும் யோசேப்பும் போல பிள்ளைகளை உற்று கவனிக்க வேண்டும். அவர்கள் செய்வதைக் கண்டு உணர வேண்டும். நாம் வியப்படைவோம். குழந்தைகளை பாராட்டுங்கள். ஒருவரை பாராட்டுங்கள். நன்மை வழி செல்ல உற்சாகப்படுத்துங்கள். ஏனெனில் நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். ஓர் உடலின் உறுப்புகளாய், குடும்பங்களாய் வாழ அழைக்கப்பட்டவர்கள். குழந்தைகள் பெற்றோரை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். திருப்பாடல்கள் பாடி நன்றியோடு கடவுளை போற்றுவோம். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து கடவுளை போற்றுவோம். நிச்சயம் நம் குழந்தைகள் நம்மை பின்பற்றுவார்கள். தந்தை மதிக்க பெற்றால் அது பிள்ளைகளுக்கு பெருமை. தாய்க்கு இழிவு ஏற்பட்டால் அது பிள்ளைகளுக்கு சிறுமை. தாய் தந்தை இருவரும் மிகவும் முக்கியமான இரு கண்கள் போன்றவர்கள். நம்முடன் வாழும் சமுதாயம் நம் குடும்பங்களை வாயார வாழ்த்தி போற்றும்படி கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய விழுமியங்களை வாழ்வாக்குவோம். ஆமென்.